ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கிணறு சர்வீஸ் இருக்கா, வில்லேஜ் நியர்பையில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க லேண்டு. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கரு புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண். உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் ஏரியாவும் மொத்தமாக பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குது. டோட்டல் எக்ஸ்டென்ட், டோட்டல் ஏரியா வந்து 22 ஏக்கர் இருக்குங்க. ரெட் சாயிலான மண், நல்லா சூப்பரான மண். உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஏரியாங்க. நிறைய பேர் வந்து புஞ்ச லேண்டாக வேணும், ஒரே பவுண்ட்ரியே எனக்கு வேணும், ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கருக்கு மேலே ஒரே பவுண்ட்ரியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு சூட் ஆகுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபுல்லாக வந்து அவங்களே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்ஸ் போட்டு ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஃபென்சிங் போடணும், எதுவுமே இல்லைங்க. ஸோ அவங்களே லேண்ட் ஓனரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாங்க. அது மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ லேண்டு வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான லேண்டு, சூப்பரான மண். ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. எனக்கு டைரக்ட் ஓனர் தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே நான் உட்கார வச்சு உங்களை பேச வைக்கிறேங்க, சிட்டிங்கு. ஸோ கிணறு வந்து காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களுக்கு பெரிய கிணறு. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு 8 ஏக்கர் இல்லை 10 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கரை சரிஞ்சிட்டு இருக்கு. மீதி ஒரு 3 இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த கிணறுல. ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பதாராக இருக்குது கிணறுக்கு மேலே, அதை மட்டும் க்ளீன் பண்ணி நீங்கள் கிணறு வந்து கரை கட்டிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான கிணறுங்க. உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறு, எனி டைம் தண்ணி இருக்குங்க. தண்ணிக்கு பஞ்சமே வராது. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிணறு இருக்குது, அதுவும் நல்ல பெரிய கிணறு, நீர்வளமான கிணறே இருக்குங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது வந்து 2 வீடு இருக்குது. ஒரு நல்ல ஒரு 2 ஃபேமிலி தங்குற மாதிரி நல்ல ஒரு 2 வீடு இருக்குது, போர் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செங்கல்பேட்டில் இருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. 1 மணி நேரத்தில் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. கரெக்டாக லேண்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக், திண்டிவனம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. தாலுக்கா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் வரும். பட் ஆனால் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடியே ரைட்டு கட் பண்ணி மேல்மருவத்தூர் ரைட் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாங்க. திண்டிவனம் வரணும்னு தேவையில்லை. சென்னையிலேருந்து வரவங்க இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் திண்டிவனம் வந்துட்டு தான் வரணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டிஸ்ட்ரிக், தாலுக்கா வைஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டிவனம் தாலுக்கா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வரும். பட் ஆனால் இந்த லேண்டுக்கும் திண்டிவனத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ட்ராவல் இருக்குங்க. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல்மருவத்தூர் தான் கொஞ்சம் நியர்பையில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சென்னையிலேருந்து வர பீப்புள் வந்து நீங்கள் திண்டிவனம் போகாமல் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், கொஞ்சம் மேல்மருவத்தூர் ரைட் எடுத்திங்கன்னா ஷார்ட்டாக அந்த லேண்டுக்கு வந்து ஈஸியாக வந்துடலாங்க.
ஸோ நல்ல லேண்டு, ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. தர்பூசணி போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஒரு 13-14 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர்பூசணி தாங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஒரு 6 ஏக்கரில் வந்து கரும்பு போட்டிருக்காங்க. 6-7 ஏக்கரில் ஃபுல்லாக கரும்பும் 12-13 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏரியாவில் ஒரு 50 சென்ட்டு 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை, மிளகா, தக்காளி அது மாதிரி பயிரெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஏரியாவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொத்தம் 3 கிணறு இருக்குங்க. 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 3 கிணறு இருக்குது. வில்லேஜுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க. உங்களுக்கு 100 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 அடி வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க. லேண்ட் வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பகல் டைமில் எடுத்த வீடியோங்க இது. உங்களுக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்கு எடுத்த வீடியோ. அப்போயே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் மண். உங்களுக்கு நல்லா சூப்பரான மண்ணுங்க. நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர் தாங்க வரும். 20 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி என்ஹெச் பைபாஸ்ன்னு சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. லேண்டை சுற்றி ஃபுல்லாமே வந்து பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் தான். நாட்டு மரம் எல்லாமே. நாட்டு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தேக்கு மரம் இருக்குங்க. எல்லாமே வரப்பில் தான் இருக்குது. நல்லா சைஸான மரம். உங்களுக்கு ஒரு 80 தேக்கு மரம் இருக்குங்க. 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. மாமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாமரம் இருக்குது. நெல்லி மரம், கொய்யா மரம் அது மாதிரி எல்லாமே கலந்து இருக்குங்க. ஸோ தேக்கு மரம் சொன்னோம் பாருங்கள், அது இந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. அந்த வரப்பில் தெரியுது பாருங்கள். ஃபுல்லாமே தேக்கு மரம் இருக்குது. மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை, நெல்லி மரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மரம் இருக்குங்க. எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து சூப்பரான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. சைன் போடக்கூடிய லீகலார்னு பார்த்தீங்கன்னா 9 பேர் வருவாங்க. எல்லாருமே சேர்த்து தாங்க ஜாயின் பண்ணி தான் இந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஓகேனா நம்ம ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 16,000, ஒரு ஏக்கர் வந்து 16 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே பேமெண்ட் பண்ணிவிடுவேன், எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் லேண்டு பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன், டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்ட அப்புறம் எந்த ஒரு டைம் டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 15,000 இல்லை 15,15 வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நம்ம வந்து சிட்டி உட்கார வச்சு பேசலாங்க. 5 ரூபாய்க்கு மேலே தான் வருமே தவிர அது கண்டிப்பாக 5 ரூபா உடச்சி வரமாட்டாங்க. ஃபைனல் பண்ணால் கூட ஒரு சென்ட் வந்து 5,000, ஒரு ஏக்கர் வந்து 5 லட்ச ரூபா வரத்துக்கு தாங்க வாய்ப்பு இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வருவாங்க. சூப்பரான லேண்டுங்க. பாருங்கள் மண் எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா ரெட் சாயிலான மண். உங்களுக்கு இது மாதிரி மண்ணெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க இந்த ப்ரைஸுக்கு. ஏன்னா இப்போலாம் ஒரு சென்ட் வந்து 15-16,000த்துக்குலாம் செம்மண் மாதிரி, அதுவும் கிணறு சர்வீஸோட வில்லேஜ் நியர்பைலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மண் வந்து நல்லா சூப்பரான மண். கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குது, வீடு இருக்குது. நீங்கள் வந்தால் போனால் ஸ்டே பண்ணுறதுக்கு 2 ஃபேமிலி தங்குற மாதிரி கொஞ்சம் பெரிய வீடு இருக்குது. ஸோ நல்ல லேண்டுங்க. ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் மண் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே மண் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. 3/4 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 3/4 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே செம்மண் தான் உங்களுக்கு. ஒரே பவுண்ட்ரி தான். நல்லா எல்லாமே காய்ப்பில் இருக்குங்க தர்பூசணி. உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். 4 கிலோமீட்டர்லேயே பெரிய டவுனு பஜார் இருக்குது உங்களுக்கு. அந்த டவுனு பஜாரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. ஸோ நல்ல லேண்டு. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குது உங்களுக்கு. எனி டைம் பஸ் போகிற ரூட் இருக்குங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட் உங்களுக்கு. டவுனுக்கு நியர்பைலே இருக்குது. வில்லேஜுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. புஞ்ச லேண்டு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டுங்க. கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க.
இந்த லேண்டோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேன், ரீப்ளை பண்ணிடுறேங்க. கால் பண்ணுங்கள், எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கிணறு வந்து 3 கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இது ஒரு கிணறுங்க, நல்ல நீர்வளமான கிணறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் இஸ் மிஸ்டர் பரத் vlogs, KBR Real Estate. Support, watch my